அவன் முழுவதும் தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு விசித்திரமான பெண்ணை சந்தித்தான். சில நாட்களில் அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு ஒரு சிறிய ஏழை வீட்டில் வாழ ஆரம்பித்தார்கள். அடுத்த நாள் காலை அந்த பெண் சமையலறைக்குச் சென்று சமைக்க நினைத்தாள். ஆனால் அங்கு ஒன்றும் இல்லை. அரிசி இல்லை, மாவு இல்லை, காய்கறி இல்லை. வீடு முழுவதும் காலியாக இருந்தது. அதை பார்த்த அந்த பெண் தன் தலைமுடியில் இருந்து கொஞ்சம் தங்கம் போல இருக்கும் முடியை எடுத்து தனது கணவரிடம் கொடுத்து, இதை கொண்டு சென்று ஒரு நகைக்கடைக்காரரிடம் விற்று வா, இன்று உணவுக்கு பணம் கிடைக்கும் என்று சொன்னாள். அந்த இளைஞன் அந்த தங்க முடியை நகைக்கடைக்காரரிடம் கொண்டு சென்றான். அதை பார்த்த நகைக்கடைக்காரர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் மற்றும் அதற்காக நல்ல அளவு பணம் கொடுத்தார். இளைஞன் அந்த பணத்தை எடுத்து மகிழ்ச்சியாக வீட்டிற்கு திரும்பி வந்தான். ஆனால் அந்த இரவு அவன் அந்த பணத்தை பார்த்து கொண்டே இருந்தான். மெதுவாக அவன் மனதில் பேராசை வந்தது. இவ்வளவு சிறிய முடிக்கு இவ்வளவு பணம் கிடைத்தால் முழு தங்கப் பெண்ணை விற்றால் எவ்வளவு பணம் கிடைக்கும் என்று அவன் நினைத்தான். மறுநாள் அவன் தனது மனைவியை அழைத்து நகைக்கடைக்குச் சென்றான். பேராசையில் அவளை நகைக்கடைக்காரரிடம் ஒப்படைத்தான். நகைக்கடைக்காரர் அதற்கு பதிலாக அவனுக்கு ஒரு லாரி நிறைய பணம் கொடுத்தார். அந்த இளைஞன் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அந்த பணத்துடன் அங்கிருந்து சென்றான். சில நாட்களில் அவன் மிகவும் பணக்காரனாகிவிட்டான். பெரிய வீடு, விலையுயர்ந்த பொருட்கள், ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் கிடைத்தது. ஆனால் அந்த நகைக்கடையில் அந்த தங்கப்பெண் தனியாக உட்கார்ந்து கொண்டு தினமும் அழுது கொண்டே இருந்தாள். ஏனெனில் அவளுடைய கணவன் பேராசையால் அவளை விற்றுவிட்டான். கடைசியில் அந்த பெண் தனது கையில் ஒரு பலகையை பிடித்து நிற்கிறாள். அந்த கதையின் நெறி என்னவென்றால், பேராசை மனிதனிடமிருந்து அவனுடைய மிகவும் மதிப்புள்ள விஷயத்தையே பறித்துக் கொள்ளும்.